ஞாயிறு வழிபாட்டிலே இருக்கிறோம். இன்றைய 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றி அருமையாக சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை. பின்னால நாம ஒன்றை எதிர்நோக்கி இருப்போம், அது கண்ணுக்கு தெரியாது. அந்த கண்ணுக்கு தென்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒன்றை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற உறுதி, அதை பற்றி ஒரு அது பிறகு அதை பற்றி டவுட்டே வரக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ இவனுக்கு அந்த ஒரு நிலை இருந்துச்சு. அதையே நோக்கி எந்த ஐயமும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை, எந்த நம்பிக்கையற்ற ஒரு நிலையும் இல்லை. அதில் அவன் தெளிவாக இருந்தான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் உறுதியாக நிலைத்திருந்தான், அந்த இலக்கை அடைந்தான். தொடர்ந்து நாம் அந்த 2ஆம் வாசகத்தில் எபிரேயரில் வாசிக்கும் பொழுது ஆபேலை நேர்மையாளராக இருக்க செய்தது அந்த நம்பிக்கை தான். அதே போல நோவா வெள்ளப்பெருக்கிலே காப்பாற்றப்பட்டதும் கடவுள் மீது கொண்ட ஒரு நம்பிக்கையினால் தான். குறிப்பாக எல்லாவற்றிற்கும் மேலாக ஆபிரகாம் தன் ஒரே மகனை பலியிட்டது நம்பிக்கையினால் தான், ஆண்டவரிடம் கொண்ட நம்பிக்கையினால் தான். தான் முதிர்ந்த வயதிலே ஈசாக்கை பெற்றெடுத்ததும் அந்த நம்பிக்கையினால் தான் என்பதை இந்த 2ஆம் வாசகம் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டிலே நோயாளிகள் நலம் பெற்றார்கள், அதுவும் ஆண்டவர் மீது கொண்டுள்ள ஒரு நம்பிக்கையினால் தான். பாவிகள் மன்னிப்பு பெற்றார்கள், அதுவும் நம்பிக்கையினால் தான். இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள், அதுவும் நம்பிக்கையினால் தான் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்திலே வெளிப்பாக இருங்கள் என்று சொல்லுகிறது. வெளிப்பாக இருக்கிறது என்பது எதிர்நோக்கி, அதுவும் நம்பிக்கையில் தான் அடங்கி இருக்கிறது. வெளிப்பா இருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ ஆண்டவரை நோக்கி அவர் வருவார் என்று எதிர்நோக்கி இருக்கும் பொழுது நமக்கு சன்மானம் கிடைக்கும், அவர் நமக்கு கைமாறு வழங்குவார் என்பதை பற்றிய ஒரு ஐயமற்ற ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை இது தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போ இயேசுவிடம் ஒரு பேச்சிழந்த ஒருவரை சுகமாக்க கொண்டு வருகிறார்கள். அப்போ அவங்களால சுகப்படுத்த முடியலை. அப்போ ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. உங்களுக்கு உண்மையிலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா